வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல பார்த்துட்டு இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 9/12/2025 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதகத்தை பார்க்கலாங்க. குழந்தை பிறக்கிறது செவ்வாய்க்கிழமைங்க. சரிங்களா? அதாவது திதி பஞ்சமி திதியில பிறக்குதுங்க. ஓடிக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடகராசினாவே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஆகாது, குடும்பத்துக்கு ஆகாது. குழந்தைகளுக்கும் பின்னாடி திருமண யோகத்தை அமைச்சு கொடுக்கறதுல தடை ஏற்படுத்திடுவாங்க. இல்லைன்னா ஏதாவது குறை இருக்க வீட்டுக்கு தான் திருமணம் பண்ணணும் அந்த சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அதனாலதான் இது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இது சந்திராசிரமமா என்ன ராசி அமையுது இந்த கடகராசிக்கு ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசி நமக்கு சந்திராசிரமமா அமையக்கூடிய ராசி. குழந்தைக்கு நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டி டூ டே டோ இந்த பெயர் நாமெல்லாம் வைக்கலாங்க. டி டூ டே டோ இந்த பெயர் நாமம் வைக்கலாங்க. நல்லா இருக்கும். யோகம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐந்திர யோகத்திலையும் கரணம் தைத்துல சுக்கரனோட சாரத்திலையும் பிறக்கக்கூடிய அமைப்பு. ஆயில்ய நட்சத்திரம் கடகராசினாவே கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா புதனோட தசாபுத்தி நடக்குங்க ஒரு 17 வருஷம். இந்த புதனுக்கு எந்தெந்த லக்னம் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புதனுக்கு விருச்சக லக்னம் மேச லக்னம் ரெண்டும் ஆகாதுங்க. மகர லக்னம் கும்ப லக்னம் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புதன் தசை ஆகாது. அதாவது இவன் 17 வருஷம் தசாபுத்தி நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாறுபடலாம். அதனால எடுத்தோனையுமே குழந்தை பிறந்தோனையுமே தந்தைக்கு கஷ்டத்தை கொடுக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த லக்கணத்துல எடுக்க வேணாம் குழந்தைகளை அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு 4 லக்கணத்தை நான் சொல்றேன். மற்ற லக்கணம்லாம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல எது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா புதனோட வீடான மிதுன லக்னம் கன்னி லக்னம் இது நல்ல யோக பலனை கொடுக்குங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் துலாம் லக்னம் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல யோக பலனை கொடுக்கும். அந்த மாதிரி லக்ன பலன்கள் அமையும் போது தாராளமா எடுக்கலாம். சரிங்களா? ஓகே. இதுல ஆட்சி கிரகம் என்ன இருக்கு நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் ஆட்சியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. உச்ச கிரகம் நீச்ச கிரகம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொன்னா ஒரு கிரகமும் இல்லைங்க. அடுத்தது பஞ்சபட்சியா நமக்கு இருக்கிறது ஆந்தை இருக்குங்க. இதுவும் யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் அமையுது. சரிங்களா? சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா நாடி முறைப்படி நம்ம ஜாதக பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுன்னா அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சகோதர தன்மை பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா கொஞ்சம் பாதிக்கப்படுங்க. சகோதரன் இருந்தாங்கன்னா எந்த குழந்தையா இருந்தாலும் சரி அவங்க கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. இரத்த குறைபாடு பிரச்சனை கொஞ்சம் விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் இது கொடுக்கும். தொழில்ல தந்தைக்கு நட்டத்தை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னா தொலைதூர பயணம் போயிட்டு வந்தாங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கும். தொலைதூர கோயில்களுக்கு போயிட்டு வந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும். பையன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு பின்னாடி படிக்கக்கூடியது எல்லாமே நல்லா இருக்குங்க. பையன் திருப்தி இல்லாதவனா இருப்பாங்க. பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால தந்தை எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுக்கு உண்டான செலவு விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் ஓடிக்கிட்டு இருக்குங்க. பையன் கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனா இருப்பான். நல்ல ஒரு ஆசிரியர் பின்னும் பெறவும் அவன் படிச்சு முடிச்சு ஒரு ஆசிரியராகக்கூடிய தன்மை நல்லா இருக்குங்க. எல்லாத்துக்கும் புத்திமதியும் சொல்லுவான். அந்த சூழ்நிலையும் நல்லா இருக்கு. தந்தை நல்ல வியாபாரி. 10 ரூபாய்க்கு வாங்கினா 10 ரூபாய்க்கு எதையுமே விற்கக்கூடிய தன்மையும் சூப்பரா இருக்கு. சரிங்களா? நாளைக்கு இவனுக்கு கிடைக்க போற மனைவி கூட அருமையா படிச்ச பிள்ளையா அமையக்கூடியது, அழகுக்கு சொந்தக்காரி வந்து அமையக்கூடியது எல்லாமே நல்லா இருக்குங்க. சரிங்களா? இவனோட படிப்பு ஆனா கொஞ்சம் தடபடும். தடபட்டு தான் படிப்பான். ஆனாலும் நல்லா படிச்சிருவான் அப்படிங்கிறது. இவங்க வீட்ல அதிகாரம் அவங்க அம்மா கையில இருக்கும். அப்பா கொஞ்சம் அதிகாரத்தன்மை இல்லாம இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். தந்தை வழி சொத்துக்களும் கொஞ்சம் வந்து சேரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? அப்பா நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரரா தான் இருப்பாரு. ஆனா வீட்ல அம்மா சொல்றத கேட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்து. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா சரிங்களா? அவங்களுக்கு இரத்த குறைபாடு பிரச்சனை கண்டிப்பா வருங்க. சில சமயம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆணுக்கோ பெண்ணுக்கோ கண்டிப்பா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கும் பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு தான். குழந்தை பிறந்தவனையுமே தந்தை பசுமாட்டுக்கு தீவனம் இவங்க கையால தீவனம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். இல்லைன்னா குழந்தை பிறந்த வீட்டுல மகாபாரத கதையை நீங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கனாலும் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். நல்லா இருக்கும். புள்ள நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்கார பிள்ளையா இருப்பாங்க. அழகுக்கு சொந்தக்கார பிள்ளையா இருப்பாங்க. நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க.
நாளைக்கு இவங்க கட்டிக்க போற கணவன் நல்ல ஒரு அரசு உத்தியோகத்துல இருக்கக்கூடியதோ இல்ல போலீஸ் துறையில இருக்கக்கூடியதோ கணவனா வந்து அமையக்கூடிய அமைப்பும் நாளைக்கு பிறக்க குழந்தைகளுக்கு அமையக்கூடியது. சரிங்களா? சரி, கோச்சாரத்துல குழந்தைங்க பிறந்த நேரத்துக்கு ஏதாவது சுப பலன்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிலபுலன்கள் வாங்கக்கூடிய யோகம் நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தையோட அப்பாவுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போங்க. விபத்துகளை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. சுப செலவுகள் வச்சுக்கிட்டா அசுப செலவுகள் வராது அப்படிங்கிற காரணத்தினால நீங்க இடமோ வீடோ கட்டக்கூடிய யோகத்தை குழந்தை பிறக்கிற நேரமே கொடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. சரிங்களா? வண்டி வாகனம் கீது வாங்கலாமா அப்படின்னா சித்தரைக்கு மேல வாங்குங்க. உங்களுக்கு அருமையான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. கீழேயே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். தாராளமா கூப்பிடுங்க. நம்ம ஜாதகத்துக்கு பார்க்கறதுக்கு 200 ரூபாயும் பிரசன்னம் ஃப்ரீயா பார்த்து கொடுத்துட்டு இருக்கேங்க. நிறைய பேர் கூப்பிட்டு பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறையா போடணும், வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை தான். தாராளமா நாங்க செய்யறோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. வாஸ்து பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு 1500 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். அனைவருக்கும் மிக்க நன்றிங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.